ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு நெய்வேலியில் எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது கத்திரிக்காவில் பல விதம் இருக்குது. கிரேவி இருக்குது, கொஸ்து இருக்குது, சட்னி இருக்குது. கத்திரிக்காவிலே எண்ணெய் கத்திரிக்காவிலே புளிப்பு கத்திரிக்காய் செய்வாங்க. ஆனால் ஒரு பிரியாணிக்கு கத்திரிக்காய் எப்படி சாப்பிடணும், ஒரு பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காவோட அந்த புளிப்பு, காரம், அந்த சுவை எப்படி இருக்கணும், முக்கியமாக ஏன் பிரியாணிக்கு கத்திரிக்காய் செய்கிறோம், கத்திரிக்காவுக்கும் பிரியாணிக்கு என்ன காம்பினேஷன், இதெல்லாம் சூப்பராக சொல்லித்தரேன். இப்போது நான் இங்கே 3 கிலோ கத்திரிக்காய் செய்ய போகிறேன். 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபங்க்ஷனில் செய்யும் போது நல்ல எண்ணெயோடு இருந்தால் தான் அது பார்க்கவும் அந்த சாப்பிடவும் அதிக மனமும் சுவையும் கிடைக்கும். அதுவும் நல்லெண்ணெயில் கத்திரிக்காய் செய்யும் போது நமக்கு அந்த ஃபேக்ட்டு, அந்த ஹீட்டு இதெல்லாம் குறைச்சி நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், மனத்தையும் அதிகமாக கூட்டி தரும். இப்போது நான் 1.5 லிட்டரு 3 கிலோ கத்திரிக்காய்க்கு சேர்த்துக்கிறேன். ஆனால் ஹோட்டல் ஸ்டைலுக்கு எண்ணெய் அளவு குறையும். இது ஏன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், பாருங்கள். வட்டை காஞ்ச உடனே நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஒரு லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டரு சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1.5 லிட்டரும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு கத்திரிக்காவோ எந்த சமையலோ செய்யும் போது அதுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சு செஞ்சால் டைமிங்கில் தவறே இல்லாமல் அதோடைய செய்முறையோடு செய்யும் போது நல்ல ஒரு மனம் நமக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவை அந்த எள்ளு, வேர்க்கடலை, சீரகத்தூள், வெந்தயத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு சாந்து, இதெல்லாம் என்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய பயிற்சியில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கடுகு. கத்திரிக்காவை எல்லாமே ஒரு தாளிப்பு பொருள். முக்கியமாக கத்திரிக்காவே அதிக மனமுள்ள பொருள். அந்த மனத்தை நம்ம செய்கிற செய்முறையில் தான் கொண்டு வர முடியும். ஏதோ கத்திரிக்காய் போட்டோம், கடுகு போட்டோம், மிளகு போட்டோன்னு இல்லாமல் ஒவ்வொரு செய்முறையும் அதை பார்த்து அந்த அரோமாவை உணர்ந்து அப்புறம் செய்யும் போது தான் நமக்கு நல்ல கத்திரிக்காய் மனமோட சுவை கிடைக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து மிளகு, இது கூடவே சீரகமும் வெந்தயமும் சேர்க்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது அதுவும் ஒரு இடத்துல சேர்க்கும் போது பயங்கரமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போது நான் கடுகு, மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கூடவே மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அதுவும் இந்த எண்ணெயில் அந்த தனி மிளகாத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து உப்பு போட்டு கத்திரிக்காவை சேர்த்து கிளறும் போது அந்த கலரை பார்க்கவே அப்படியே சூப்பராக கவர்ச்சியாக இருக்கும். கடுகு சேர்த்து இப்போ நான் மிளகு சேர்த்துக்கிறேன். மிதமான சூட்டில் அந்த கடுகும் மிளகும் பொரிஞ்சு அப்படியே மேலே வரும். அப்புறம் தான் நம்ம பச்சை மிளகாய், அந்த கருவேப்பிலை சேர்க்கணும். ரொம்ப ஹீட் அனலாக வச்சுட்டு கடுகு மிளகு போடும்போது தீஞ்சிடுச்சுன்னா நமக்கு அங்கவே அந்த வாசனை, அந்த சுவை மாறுதுன்னு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சமையலை ரசித்து நம்ம கரெக்டாக பொறுமையாக உணர்ச்சியோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கடுகு மிளகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் அளவெல்லாம் சொல்கிறேன். சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு கத்திரிக்காய் சேர்த்தா நல்ல கலர் கிடைக்கும். மஞ்சத்தூளை சேர்த்த உடனே தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து. கத்திரிக்காவுக்கு 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி குறைவாக சேர்க்கணும். அப்போ தான் கசப்பு குறையும், காரமும் எரிச்சல் தன்மையும் குறையும்.
போட்டா கத்திரிக்காவை முன்னாடி நல்லா உருளைக்கிழங்கு பத்தன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லைஸில் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருத்து போயிடுச்சுன்னா அதோட மனமும் சுவையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது நமக்கு வாசனையும் மாறி கிடைக்கும். அதனால கத்திரிக்காய் எப்பவுமே வெட்டும் போது தண்ணியில் போட்டு அப்புறமேட்டு அலசி எடுத்து செய்யும் போது போடுங்க. போட்டா போடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு கடுகு போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அந்த தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த கலரு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்க்கணும், ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் சேர்க்கணும், அதுக்கப்புறம் கடைசியாக எள்ளு வேர்க்கடலை சேர்க்கணும். இந்த அளவெல்லாம் என்னோட சென்னை பயிற்சியில் ஆத்தென்டிக் ஸ்டைல் உங்களுக்காக சென்னை பிரியாணி 65 கத்திரிக்காய் சொல்லித்தரேன். 7ஆம் தேதி 8ஆம் தேதி அங்கே வாங்க சொல்லித்தரேன். அளவோட அனுபவத்தோட நல்ல அரோமா வாசனையோட.